இது சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸோட திருவிழாக்கு போன ஞாபகம் வரும். நாக்கு யாருக்கு சீக்கிரம் செவப்பாகும்னு ஒரு காம்படிஷனே வைப்போம். புரிஞ்சிருக்கும். ஜவ்வு மிட்டாய். This is truly one of those beautiful products that has been there since time immemorial. ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் இவங்க இருக்காங்களான்னு தேடி போக வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபுட் ஆர்ட் மதுரை சீரீஸில் இந்த ஒரு அன்சங் culinary ஹீரோவை தான் பார்க்க போகிறோம். எப்படி இதை நீங்கள் பண்ணணும்னு எப்படி ஆரம்பிச்சிங்க? எங்கள் பூட்டனார் சங்கரலிங்க நண்டார் அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அடுத்து எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுக்கு அடுத்து அப்பா, அப்பாவுக்கு அடுத்து நாங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் அழகருக்கும் ஃபேமஸானது இந்த மிட்டாய். வருதுன்னா மீனாட்சி வந்து உள்ளேருந்து வெளியே வரான்னு அர்த்தம். இப்போ சில பெரிய ஆளுக்கு வந்து இது மீனாட்சி பட்டினம், இது திருவிழா மிட்டாய், அதனால் 10 வாங்கி சாப்பிட்ணும். இவங்க அந்த பிள்ளைக்கு அந்த நினைவு விட்டு போய் செய்யும்போது அது அப்படியே வாழையாக அந்த நம்ம எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிடுங்க. இந்த விளக்கு தான். இப்போ மாறுக்குள்ள உள்ள பிள்ளைகள் பூராமே செவமிட்டாய் எனக்கு தெரியும். நம்ம கூப்பிடணும், அதுகளே வந்து வாங்கிடுங்க. வெளியூர் ஆளுக்கு தான் என்னன்னு கேட்கும். கரெக்ட். அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி 1-2 சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம வந்தது என்னமோ இந்த ஜவ்வு மிட்டாய் கதையை பற்றி தான். பட் கதைக்குள்ளேயே ஒரு கதை, இந்த காண்டா விளக்கு பற்றி. எப்படி இந்த விளக்கு மதுரைக்கே வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இது நம்ம உணவு நம்ம எடுத்தோம்னா டேஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு எடுக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு கதை, ஒரு வரலாறு, ஒரு கலாச்சாரம், இது எல்லாமே சேர்ந்து வரும்போது அந்த உணவு இன்னும் அழகாக இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி இந்த ஜவ்வு மிட்டாய் பண்ணுறாங்கன்றது. அவங்க வந்து பிழைக்க வர்றாங்க சார் மதுரைக்கு. வரும்போது அப்போ வந்து திருமங்கலத்தில் ஒரு இடத்துல மிட்டாய் கம்பெனி இருக்குது தெரிஞ்சு அங்கே வேலைக்கு போகிறாங்க. அங்கே கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு மதுரைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து மிட்டாய் போகிறாங்க. போட்டு சும்மா சாம்பிளுக்கு விற்கிறாங்க. ஸ்கூலு இந்த மாதிரி இருக்குது விற்கிறாங்க. இது அப்படியே பாப்புலர் ஆகி கோயில் திருவிழா அந்த மாதிரி இருக்கும்போது அது நல்லா ஃபேமஸ் ஆகிடுது. ஃபேமஸ் ஆனோடனே அதிலேருந்து இது நிறைய போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காலத்தில் சார் விளக்கு வந்து இது வெளிச்சம் கிடையாது. எப்படின்னா ரயில்வே கேட்டு கீரத்துறையில் நாங்கள் இருந்தோம். கீரத்துறையில் இருக்கும்போது அப்போ அந்த கீரத்துறையில் வந்து ரயில்வே கேட்டு அந்த டூமில் வந்து விளக்கு வச்சுருப்பாங்க. அதை வச்சு அதுதான் நம்ம அந்த வெளிச்சத்தை வச்சு தான் நாங்கள் வர முடியும். இங்கிட்ட மிட்டாயை விற்றுட்டு இங்கிட்டு போக முடியும், வர முடியும். அவ்வளோ ஒத்தடி பாதையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வந்து அவங்க போக வர இருக்கும். உடனே அப்போது நம்ம காண்டா விளக்கு இருந்தால் அந்த வெளிச்சத்தில் போய் வியாபாரத்தை விற்றுட்டு திருப்பி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு விற்றுட்டு திருப்பி அந்த காண்டா வெளிச்சத்துலேயே வந்துடுவோம். அந்த காண்டா அப்போ வந்து லைட்லாம் கிடையாது, 4 மாசி வீதி லைட்டு கிடையாது. இந்த காண்டா தான் இருக்கும். விளக்கு தூண் நடுவுலையும் காண்டா தான் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இந்த ஜவ்வு மிட்டாய் எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? வந்து நம்ம காய்ச்சுவோம் சார், தண்ணி ஊற்றி காய்ச்சும் போது அப்போ அது கொதித்தோடனே வடிகட்டுவோம். வடிகட்டி அந்த கசட்டெல்லாம் போயிடும். போன உடனே திருப்பி காய்ச்சுவோம். காய்ச்சும் போது அந்த பதம் வரும், அந்த ஒரு ஊட்டு பதம் மாதிரி வரும். வந்தோடனே அந்த பதம் வந்தோடனே அப்படியே எடுத்துருவோம். எடுத்து சட்டியில் ஊற்றி அப்படியே ஆற்றுவோம். ஆற்றி இது பண்ணி நல்லா ப்ரெஸ் ஆனோடனே கம்பியில் போட்டு இழுத்து அப்படியே சிகப்பாக மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஜவ்வு மிட்டாய் கொடுங்க. சிகப்பு கலர். இது சாப்பிட்ட உடனே
எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் வருது. ஏன்னா சின்ன வயசில் வந்து நாங்கள் திருவிழாவுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டு, மெயினாக இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் சாப்பிட்டு நாக்கு யாருக்கு சீக்கிரம் பிங்க் ஆகுதுன்னு ஒரு காம்படிஷனே நடக்கும். இதெல்லாம் ஃபுட் தட் வி ஹவ் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்மளை சுற்றி இதெல்லாம் நிறைய இருக்குது. இது அப்புறம் அந்த மிட்டாய் வந்து வாட்ச் மாதிரிலாம் பண்ணி அழகழகாக கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க. ஸோ திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஸ்பெஷல்.